போன வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். சேலஞ்சர் 2 டேங்கை நடுவில் ஒரு நாள் இடைவெளி விட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு 3 நாள் இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள 2 டேங்க்ஸை ரஷ்யாவால் அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட இந்த டிஃபென்சிவ் பொசிஷன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குமோ அது எல்லாத்தையும் ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்பவே இப்போ முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் என்னன்னா, கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் ரஷ்யாவால் 2 பேட்ரியாட் பேட்டரிஸ், ஒரு MiG-29 வகை விமானம், 2 ஹைமார்ஸ் யூனிட், ஒட்டுமொத்த யூனிட்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் சுமி நிப்ரோவர்க்ஸ் இந்த 2 பகுதிகளில் வச்சும் அதிகமாக அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட பிரிசனர் ஆஃப் வார்ஸ் எப்படி ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் ஒரு 100 பேரை ஒரே நாளில் பிரிசனர் ஆஃப் வார்ஸா ரஷ்யாக்குள்ளேயே வச்சு உக்ரைன் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 65 உக்ரைனியன் சோல்ஜர்ஸை ரஷ்யா ஒரே இடத்துல கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த கர்ஸ் பகுதியில் ஒட்டி இன்னும் நிறைய இடங்களில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் ரஷ்யாக்குள்ளே பம்ப் பண்ணப்பட்ட அந்த இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் IFV எல்லாமே ரொம்பவே மோசமான முறையில் தாக்கப்பட்டு உக்ரைனுக்கு கடந்த ஒரு 3 நாட்களாக இழப்புகள் மேலே இழப்பானது ஏற்பட்டு இருக்கு. அதுலேயும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகப்படியான சேதாரங்களை உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். சுமி ரீஜனை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு முக்கியம், இல்லை இப்போ பண்ணக்கூடிய இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ்க்கு சுமி ரீஜன் எப்படி ஒரு டோல் பூத்தா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் இந்த சுமி ரீஜனை ஒரு டோல் பூத்துன்னு சொல்றதுக்கு காரணம், இந்த இடத்துல இருந்து தான் உக்ரைனோட ரிசர்வ் ட்ரூப்ஸ் இல்லை உக்ரைனால ரீக்ரூப் ஆகக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட கர்ஸ் பகுதிகளுக்குள்ள புஷ் பண்ணப்பட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் உக்ரைன் பண்ண அஃபென்சிவ்க்கு இந்த இடத்துல இருந்து தான் மேஜரான சோர்சஸ்ன்றது ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள ரஷ்யாவோட எல்லைகளை தாண்டி உக்ரைனால அனுப்ப. சோ இந்த சுமியை பொறுத்த வரைக்கும் கார்கிவ்க்கு அடுத்தபடியா ரஷ்யாவோட கவனம்ன்றது இப்போ இந்த சுமி பகுதிகளை நோக்கி நகர ஆரம்பிச்சு. உக்ரைன் இந்த ரஷ்யாவோட இன்வேஷன் இல்ல இந்த ரஷ்யன் அஃபென்சிவை எந்த நினைப்புல பண்ண ஆரம்பிச்சாங்கன்றது இன்னமும் தெளிவா தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ரஷ்யாவோட கவனத்தை அவங்க அந்த பக்கம் திருப்பி இருந்தாங்கன்னா இப்போ உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதல்ன்றது குறைஞ்சிருக்கணும். ஆனா இப்ப நிலைமை களத்துல அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இல்ல ஆக்சுவலா கிரவுண்ட்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள உக்ரைன் முன்னேறிட்டு இருக்க அதே டைம்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெயின் உக்ரைனுக்கு ரஷ்யாக்குள்ள கிடைச்சிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு சிவியரான லாசஸ்ன்றது இப்போ உக்ரைனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த Su-27 விமானங்களை கூட ரஷ்யா அழிச்சிட்டாங்க. F-16 கூட மேபி இந்த இடத்துல டேமேஜ் ஆகப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ஒரு 24 மணி நேரம் டைம் பீரியட்ல ரஷ்யா ஒரு IRIS-T ஒட்டுமொத்தமாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் குறிப்பாக இந்த ஜெர்மனியால் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் அமைப்பு 2 பேட்ரியாட் பேட்டரிஸ், ஒன்றும் இல்லை 2 முழு பேட்ரியாட் பேட்டரிஸ், 2 ஹைமார்ஸ் யூனிட்டை 24 மணி நேர டைம் பீரியடுக்குள்ள உக்ரைனுக்குள்ள வச்சு அழைச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது எதையுமே உக்ரைனால அந்த அளவுக்கு சீக்கிரம் ரீப்ளேஸே பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் ரஷ்யா கிட்ட இருக்கு. முதல்ல இந்த சம்பவங்கள் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஏன்னா அப்பதான் இந்த விஷயங்களை நம்ம முன்னாடி பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை கடைசியாக பார்க்குறப்போ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஏன்னா ரஷ்யாவோட கர்ஸ் பகுதியில் ஒரு பிரிட்ஜை உக்ரைன் அடிச்சு உடைச்சிட்டாங்க. ஹைமார்ஸை பயன்படுத்தி அதை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் ஆனது வெளியில வந்துட்டு இருந்துச்சு. ஆமா, அந்த பிரிட்ஜ்ன்றது ரஷ்யாவுக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரஷ்யாவோட பதில் இப்போ என்ன வந்திருக்குன்னா, இந்த ஆப்ரேட் பண்ணப்பட்டுச்சுல்ல ஹைமார்ஸ், அது சுமி ரீஜன்ல இருந்து தான் இந்த பிரிட்ஜை நோக்கி அந்த ஹைமார்ஸோட ஏவுகணைகள்ன்றது ஏவப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஹைமார்ஸ் சிஸ்டம்ன்றது பேக்கப்புக்கு இருக்கு. சுமி ரீஜனுக்குள்ள உக்ரைன் எங்கேயாவது மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சிஸ்டம்ஸ்ன்றது வெளியில வரப்போ, ஏன்னா ட்ரோன்ஸ் எல்லாம் எல்லா டைம்லையும் சர்வேலன்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் ரஷ்யா சைடும் உக்ரைன் சைடும் இருந்தாலும் எல்லா டைம்லையும் இந்த ட்ரோன்ஸால எல்லா லான்ச் யூனிட்ஸும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஸோ ட்ரோன்களோட நடமாட்டத்தை சுமி ரீஜனுக்குள்ள ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. சேட்டலைட் டேட்டா எல்லாத்தையுமே அதிகமாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ரஷ்யாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்ன தெரியுமா? 2 ஹைமார்ஸ் வெஹிக்கிள் ரெடி டு லான்ச்ன்ற கண்டிஷனில் இருந்ததை ரஷ்யா ஸ்பாட் பண்ணுறாங்க. இப்படி ஸ்பாட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட மூவ்மெண்ட்ஸை லைவாக ட்ரோன் ஃபுட்டேஜை வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதில் ஒரு ட்ரக்கானது இந்த ஹைமார்ஸை லான்ச் பண்ண ரெடி ஆகிட்டு லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே ஆர்ட்லரி அட்டாக்கை
பிரெசிஷனா அந்த ஒரு பகுதியை நோக்கி ரஷ்யா பண்றாங்க. இதுல அந்த லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருந்த அந்த ட்ரக் ஆனது முதல்ல அழிக்கப்படுது. லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவும் ஒரு ஹைமார்ஸோட ட்ரக்ன்றது இந்த இடத்துல அழிக்கப்படுது. சுமி ரீஜியன்ல உக்ரைனோட பேக்கப் ஃபோர்ஸஸ்க்கும் இல்ல உக்ரைன் வந்து பின்னாடி இருந்து கொடுக்கக்கூடிய அந்த MLR சப்போர்ட்டுக்கும் இது விழுந்த ஒரு பெரிய அடியா மாறி இருக்கு. ஏன்னா சுமி தான் இப்போ உக்ரைனோட அந்த ஒரு ரிசர்வ் இடமா மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல விழுகிற ஒவ்வொரு அடியும் கர்ஸ் பகுதிகளுக்குள்ள உக்ரைனோட நடமாட்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கான அந்த பாத்தை கிளியர் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த 2 ஹைமார்ஸை இந்த இடத்துல இழந்தது டைரக்டா எங்க அடியா விழுனா, நாளைக்கு ரஷ்யாவோட ஒரு முக்கியமான பொசிஷன் அடிக்கணும் இல்ல ரஷ்யாவோட அந்த மூவ்மெண்ட்ஸை ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணா, அப்போ இந்த ஹைமார்ஸோட சப்போர்ட்ன்றது அவங்களுக்கு கிடைக்காதப்போ இது உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனையா மாறும். சுமியில விஷயம் முடிஞ்சிருச்சா, அது இந்த நிப்ரோவோஸ்க் பகுதியில் தான் அதிகப்படியான சேதாரங்கள்ன்றது உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த IRIS-T-ஆ இருக்கட்டும், பேட்ரியாட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த MiG-29 இது எல்லாமே இந்த ஒரு பகுதியில் வச்சு ஒரே நாளில் இந்த உக்ரைனுக்கு இழப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதில் இந்த MiG-29 அழிச்சது ரஷ்யாவோட ரொம்பவே ஒரு துல்லிய தாக்குதலோட அந்த தன்மையை காமிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வீடியோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் ஒவ்வொன்றா அட்டாச் பண்ணுறேன். இது எல்லாமே நீங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து அந்த MiG-29ன்றது டெம்பரரியாக கட்டப்பட்ட அந்த ஒரு மிலிட்ரி பேஸ்லேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கான அந்த முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த MiG-29 விமானத்தை ரஷ்யாவோட பொசிஷன் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சிகளை ஈடுபடுறாங்க. இப்படி பறக்கிறப்போ அதை ஃபுல்லி ஆர்ம்ட் அனுப்பணும். ஏன்னா ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேல ஒரு அட்டாக் பண்ண போறாங்கன்னா அதுல மிசைல்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க மேல லான்ச் பண்ண மட்டும்தான் ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியும். நார்மல் சர்வேலன்ஸ்க்கு இப்போ அதிகமாக ஏர்கிராஃப்ட்ஸை உக்ரைன் பயன்படுத்த போறதில்ல, ரஷ்யாவும் பயன்படுத்த போறதில்ல. ஸோ அந்த ட்ரக்ஸ்ல அதிகமான ஆயுதங்கள்ன்றது, இதுக்கு தேவையான மிசைல்ஸ்ன்றது லோட் பண்றதுக்காக இங்க கொண்டு வரப்படுது. அதுக்கு சப்போர்ட்டிவ்ஸா பக்கத்துல நிறைய கிரேன்ஸ், அது மட்டும் இல்லாம ஹைட்ராலிக் சிஸ்டம்னு சொல்லிட்டு அந்த மிசைல்ஸை கொண்டு வந்து இந்த விமானத்துல ஃபிட் பண்றதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் அந்த இடத்துல தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த ட்ரக்ஸ் ஆனது அரைவில் ஆகுது. சரியா அந்த ட்ரக்ஸ் அரைவிலான அடுத்த ஒரு சில வினாடிகளிலேயே ரஷ்யாவோட இஸ்காந்தர் மிசைல் ஸ்ட்ரைக் ஆனது அந்த ஒரு விமானத்தின் மேல பண்ணப்படுது. இதுல சுத்தி இருந்த அந்த எல்லா ட்ரக்ஸும் அந்த ஒரு MiG-29 விமானமும் ஒரு சில நொடிகள்ல ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல வச்சு அழிக்கப்படுது. இப்போ இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா, Su-27 பத்தியே பேசிட்டு இருக்கீங்களேப்பா, Su-27 எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அசெட்டோ MiG-29 அந்த மாதிரி தான், இதை பத்தியும் கொஞ்சம் பேசுங்கன்ற மாதிரி ஒரு சில வினாடிகளே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. உக்ரைனுக்கு இப்போ இந்த விமானப்படைக்கும் அதிகப்படியான ப்ரெஷரை போடுறது, அடுத்து F-16 அரைவல். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாகிறப்போ எப்படி லெப்பர்டை வச்சு ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி உக்ரைன் அடி வாங்கினாங்களோ அதே தவிர இந்த இடத்துலையும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு F-16 உள்ள கொண்டு வந்து அதை ரஷ்யா அடிக்கிற மாதிரி ஒரு தப்பை உக்ரைன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ரஷ்யா ரொம்பவே எதிர்பார்ப்போட இந்த தாக்குதல்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வச்சும் பரவாயில்ல, ஏர்கிராஃப்ட் தான். ஏன்னா MiG-29 பொறுத்த வரைக்கும் இன்னொரு குறிப்பிட்ட வேல்யூல அவங்க கிட்ட அந்த அசெட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் MiG-29ன்றது உக்ரைனுக்கு முக்கியமா இருந்தாலும் அடுத்து வரப்போறதை கம்பேர் பண்றப்போ இதெல்லாம் ஒரு லாஸ் ஆன்ற மாதிரி தோணும். பேட்ரியாட்டை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெஸ்டர்ன் மேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். IRIS-T அதே மாதிரி தான், SAMPT இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் டாப் ப்ரியாரிட்டின்றது இந்த பேட்ரியாட்டுக்கு தான் கொடுக்கப்படுது. நிறைய இந்த பேட்ரியாட்டோட லான்ச்சர்ஸ்ன்றது அடிக்கடி ரஷ்யாவோட தாக்குதலுக்கு உள்ளாகிறது, ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸை வந்து சுற்று வீழ்த்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது, சில இடங்களில் சுற்று வீழ்த்துறதுன்னு சொல்லிட்டு இந்த பேட்ரியாட்டோட இந்த ஒரு போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பயன்பாடு ரொம்பவே அதிகம். உக்ரைனுக்கு உண்மையிலேயே பேட்ரியாட்டால நிறைய நன்மைகளானது விளைஞ்சிருக்கு. இப்போ இந்த நிப்ரோவோஸ்க் பகுதியில் வச்சு ரஷ்யா அவங்களோட மிசைல் கிளஸ்டர் பாம்ஸை பயன்படுத்தி எப்படி S-400 இந்த டான்பஸ் ரீஜியனில் ATACMS கிளஸ்டர் வார்ஹெட்ஸை பயன்படுத்தி உக்ரைன் நியூட்ரலைஸ் பண்ணாங்களோ அதே ஒரு டாக்டிக்ஸில் அதே மாதிரி கிளஸ்டர் வார்ஹெட்டை வச்சு எங்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருந்த அந்த டைமில் அந்த 2 லான்ச்சர்ஸ் கூடவே அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேடாரையும் இப்போ அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே நிப்ரோவோஸ்கோட அந்த சதன் பகுதிகளில் ஒரு IRIS-T அதோட ஒரு க்ரூ மெம்பர்ஸ் மொத்தமாக ஒரு 5 பேர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதையும் ரஷ்யா இந்த ஒரு நாளில் அழிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்தோன்னா உக்ரைன் மறக்கக்கூடிய ஒரு நாளாக இது மாறி இருக்கு. ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், 2 பேட்ரியாட்டோட லான்ச்சர், ஒரு IRIS-T, அது மட்டும் இல்லாமல் 2 ஹைமார்ஸ்னு சொல்லிட்டு உக்ரைனோட இழப்புன்றது இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இது சாதாரணமா பார்க்குறப்போ ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஏன்னா இப்போ இது நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், சரி ஓகே இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரஷ்யாவுக்கு எப்படி உதவும், இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலி ரஷ்யாவை இதை எப்படி புஷ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் அந்த டென்ஷன்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் எப்படி உக்ரைனுக்குள்ளே இருக்காங்களோ அதே மாதிரி உக்ரைனோட சோல்ஜர்ஸும் ரஷ்யாக்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா அடுத்தது ஒரு பெரிய அஃபென்சிவ், இந்த உக்ரைனோட அஃபென்சிவ்க்கு எதிராக ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணுனா ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ்ன்றது அந்த இடத்துல ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணி ஆகணும். என்னதான் வந்து கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ள அனுப்புறது, மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு இருந்தாலும் ஏர்ஃபோர்ஸ் எப்போ ஒரு நாட்டோட வான்பரப்பை டாமினேட் பண்ணுதோ, ஏர்ஃபோர்ஸ் ஆனது எப்போ ரொம்ப ஃப்ரீயாக எதிரி நாட்டோட வான்பரப்புகளில் பறக்குதோ அப்போ தான் உண்மையிலே ஏர் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ட்ரூப்ஸோட முன்னேற்றம்ன்றது தடைப்படாமல் இருக்கும். இல்லை நீங்கள் கிரவுண்ட் ட்ரூப்ஸை மட்டும் உள்ளே அனுப்பிட்டு இருக்கீங்க, பின்னாடி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆர்ட்லரியுமே தேவை தான், ஆர்ட்லரி அதிகமாக தேவை, அதே மாதிரி வந்து மிசைலோட அந்த உதவிகள்ன்றதும் தேவை. ஆனால் இது எல்லாத்த விட அதிகமான உதவின்றது ஏர் பார்ன் ஏர்கிராஃப்ட்ஸ் மூலிமா, ஹெலிகாப்டர்ஸோ இந்த மாதிரி அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸோ இது மூலிமா கொடுக்கக்கூடிய அந்த ஏர் சப்போர்ட்ன்றது ரொம்பவே குரூஷியலானது, ரொம்பவே முக்கியமானது. ஸோ இப்போ உக்ரைனோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், குறிப்பாக பேட்ரியாட் தான் உங்ககிட்ட இருக்கிறதுலே ஹை எண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட்ஸுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதை குறி வச்சு அடிக்கிறப்போ நாளைக்கு சுமி ரீஜனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜாப்ரோசியாவோட அந்த மற்ற பகுதிகள், நிப்ரோவஸ், டோன்பஸ்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஏர் சுப்பீரியாரிட்டியை தடுக்கக்கூடிய அந்த தன்மைன்றது உக்ரைனுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் கோஸ்கில் வச்சு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை நடந்திருக்கு, அதே டைமில் ஒரு பெரிய அஃபென்சிவ்க்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளாக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துலேயுமே உக்ரைனை பாதிக்கக்கூடிய பெரிய லாஸாக இருக்க போகிறது கண்டிப்பாக அந்த பேட்ரியாட்டோட லாஸ் தான். ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு உண்டு, இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யாராச்சும் கொடுத்தா தான் உண்டு. இப்போ அடுத்தது அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸ் பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரச்சனை அந்த மாதிரி பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால உக்ரைனுக்கு உதவிகள் வந்தாலும் முன்ன மாதிரி அந்த ஃப்ரீ ஃப்ளோவிங்காக உள்ள கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா ஜெலன்ஸ்கியோட இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ்ன்றது ஒரு மிக்சடு ரியாக்ஷன். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன தான் வந்து ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சாலும் இப்போ இந்த டர்ட்டி பாம், நியூக்ளியர் வார்னு ஒரு பிரச்சனை, அந்த பேச்சுகள்லாம் அடிக்கடி அடிபடுறப்போ சப்போர்ட்ன்றது ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப மிக்சடாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சில இடங்களில் வந்து ஜெலன்ஸ்கிக்கு எதிரான எதிர்ப்புகளும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரஷ்யா பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜின்றது உக்ரைனோட அந்த டிஃபென்சிவ் கெப்பாசிட்டிஸை ரொம்பவே மோசமாக அஃபெக்ட் பண்ணும். நாளைக்கு ரஷ்யா ஒரு கவுண்டர் அஃபென்சிவ்க்கு ரெடி ஆகிறப்போ இது எப்படி உக்ரைன் கவுண்டர் பண்ண போகிறாங்க, இல்லை இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி கர்ஸ் பகுதியில் வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களா, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் இந்த விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.